டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு முகவாதம் அப்படின்னு சொல்கிற ஃபேஷியல் பால்சி அல்லது பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்கின்ற நோயை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடந்த வாரம் என்னுடைய மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி வந்திருந்தார். திடீர்னு அவரை பார்க்கும் பொழுது முகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முகத்தின் ஒரு பகுதி தொய்வடைந்து காணப்பட்டது. அவருடைய புருவம் ஒரு பக்கம் அவரால் அசைக்க முடியல. புருவத்தின் மேல் பகுதியில் இருக்கிற கோடுகளும் தெரியல. முகம் பார்த்தீங்கன்னா வாய் ஒரு பக்கமாக ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும் எதிர்முனையில் விலகி இருந்தது. அவருக்கு வாயிலிருந்து உமிழ்நீர் குறைஞ்சிக்கிட்டே வெளியில் சிந்திக்கிட்டே இருந்தது. அவரிடம் நான் கேட்டேன், ஆடடே உங்களுக்கு ஒரு நரம்பு சார்ந்த சிக்கல் இருக்குது, அவருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் என்னென்ன கேட்டேன் அப்படின்னா, ஐயா நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. குளிர்ச்சியில் ட்ராவல் பண்ணிங்களா? ஆமாம். ஜன்னலோரமாக காதுக்கு பஞ்சு வைக்காமல் ட்ராவல் பண்ணிங்களா? ஆமாங்க. கடந்த வாரம் வெளியூர் சென்று இருந்தேன் அப்படின்னாரு. உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர், நான் எப்போவுமே நான் ஏசியில் தான் வேலை பார்ப்பேன், இரவில் நான் தூங்குறது இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் சொல்லியிருக்கிறதாங்க. முகவாதம் அப்படிங்கிறது ஒரு வாத நோய். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா, தலையில் நமக்கு 12 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வகையான நரம்புகள் இருக்குது. இதில் 7th கிரேனியல் நர்வ், 7வது மூளை நரம்பு பேர் ஃபேஷியல் நர்வ். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முகத்துடைய தசைகளை சுருக்கி விரிக்கும் வேலைகளை செய்கிறது. மேலும் நாக்கின் முன்பகுதியில் சுவையை கொண்டு வருகிறது, காதின் உள்பகுதியை பாதுகாக்கிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வர வைக்கிறது. இது எல்லாமே அதோட வேலைகள். இது எப்படி பாதிக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அதிகமான குளிர்ச்சியில் எக்ஸ்போஸ் ஆகிருந்தா அல்லது கிருமி தொற்று இருந்தால், சரியான தூக்கமின்மையினால் இந்த நரம்பு பாதிக்குது. இந்த நரம்பு பாதிக்கும்பொழுது அது சப்ளை பண்ணுற இடங்கள் எல்லாமே ஒரு தொய்வு ஏற்படுகிறது. இதற்கு ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தோன்னே நம்ம பயந்துட வேண்டாம். இது பக்கவாதம் போல் ரொம்ப சீரியஸான பிரச்சனை கிடையாது. இதை எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்து நம்ம வைத்தியம் பண்ணணும். முதலாவதாக அவருக்கு சில அடிப்படை பரிசோதனைகளை நான் செஞ்சேன். அவருக்கு ஏதாவது சர்க்கரை வியாதி இருக்கா, வேறு எதுவும் நோய்கள் கூட இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சிகிச்சை முறையை ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம். வாதம்னால என்னது? குளிர்ச்சி. அப்போ இந்த பேஷண்ட்டும் அதிகமான குளிர்ச்சியில் இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா, வாதத்திற்கு வறட்சியை குறைக்கக்கூடிய எண்ணெய்களை தேய்த்து முகத்தில் மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த மசில் டைரக்ஷனில் தான் நம்ம முதல்ல மசாஜ் பண்ணணும். இரண்டாவதாக அவருக்கு வியர்ப்பிக்கும் சிகிச்சைகளை பண்ணலாம். இதை க்ஷீர தூமம் அப்படின்னு ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகை கஷாயங்களை பால் கஷாயமாக வைத்து அந்த எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண முகத்தில் இந்த ஆவி நம்ம செலுத்தும் பொழுது அந்த நரம்புகள் நன்றாக பலமாகும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, அவருக்கான சிக்கல் என்ன இருந்ததுன்னா, கண் இமைகள் மூட முடியல. அது ஒரு பக்கம் டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கண்கள் மூட முடியாமல் விரிந்தே இருக்குது. அப்போ அதற்கு அந்த கண்களுக்கான சிகிச்சைகளாக நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிற சிகிச்சை பண்ணலாம். இதற்கு கண்களை சுற்றி ஒரு வளையம் போல கட்டி அதில் மூலிகை எண்ணெயோ அல்ல நெய்யோ சேர்த்து வைக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு பக்கமாக நம்ம சிகிச்சை பண்ணிட்டோம். தலைக்கு நம்ம சிகிச்சை பண்ணணும் இல்லையா? அதற்காக நம்ம ஷிரோவஸ்தி அப்படின்னு சொல்கிற ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொண்டோம். ஷிரோதாரா அப்படிங்கிற சிகிச்சையை மேற்கொண்டோம். இப்படி ஒவ்வொரு அங்கமாக நம்ம சிகிச்சை செஞ்சாச்சு. கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான சிகிச்சையான நஸ்யம் அப்படிங்கிற சிகிச்சையை நம்ம மேற்கொண்டோம். மூக்கின் வழியாக நம்ம தலையில் இருக்க நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய எண்ணெய்களை சில ட்ராப்ஸ் கொடுத்தோம். இப்படி படிப்படியாக சிகிச்சை செய்யும் பொழுது அவருக்கு 15 நாட்களில் ரொம்ப நல்ல வித்தியாசம் ஏற்பட்டது. இப்படி அவருக்கு நல்ல வித்தியாசங்களை கொடுத்தாச்சு. இனி இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகளும் அவருக்கு வழங்கணும். எப்படி தடுக்கலாம்? நமக்கு தெரிஞ்சது தான். உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், உணவில் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும், எண்ணெய் நெய் போன்றவற்றை சரிவிகித அளவில் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இரவில் நல்ல தூக்கம் வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக முத்தாய்ப்பாக எப்பொழுதும் தலைக்கும் உடம்புக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாத நோய்கள் நம்ம வராமல் தடுக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு முகவாதம் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.